நான் ஒரு இந்தியன், என்னுடைய மொழி சம்ஸ்கிருதம் அப்படின்ற மாதிரி இந்தோனேஷியாவினுடைய அதிபர் பிரபவோ சுபியான்டோ சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. இந்திய பிரதமரனுடைய இந்தோனேஷியன் விசிட் அப்படின்றது மிகப்பெரிய வெற்றி. இந்தியா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய சவுத் ஏஷியாவிலே மிகப்பெரிய கோவிலான பரம்பனா கோவிலுக்கான அந்த ஒரு ரீஸ்டோரேஷன் பணிகளை 10 வருஷத்துக்கு பண்ண போகிறாங்க. இந்த ஒரு கோவிலினுடைய இந்த புனரமைப்பு பணி அப்படின்றது இந்தோனேஷிய இந்திய அரசு ஒத்துழைப்பின் மூலமாக நடத்தப்படுது. அதையும் தாண்டி இந்தோனேஷியாவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ஒரு ஒற்றுமை அப்படின்றது இந்த ஒரு விசிட்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய வல்லுநர்களால் பேசப்பட்டுச்சு. அது ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இந்தியாவில் எப்படி பல மொழிகள் பேசப்படுதோ அதே மாதிரி இந்தோனேஷியாவிலையும் பல மொழிகள் பேசப்படுது. இந்தோனேஷியாவில் பெரும்பாலும் பேசப்படக்கூடிய மொழியினுடைய பெயர் பஹாஷா. இந்த வார்த்தை கூட சம்ஸ்கிருதத்தினுடைய பாஷா அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் போனதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் பயன்படுத்தக்கூடிய 50% வார்த்தைகள், அதாவது இந்த பஹாஷா மொழியில் பயன்படுத்தக்கூடிய 50% வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்திலிருந்து போனதாகவும், இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேருடைய பெயர் கூட இந்தியாவுடைய சம்ஸ்கிருத மொழியை ஒட்டி இருக்கிறதாகவும் பல விஷயங்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. இதில் இந்த மாதிரியான பல ஸ்டேட்மெண்ட்டை இந்தோனேஷியாவினுடைய அதிபரே சொல்லியிருக்காரு. நான் ரீசெண்டாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தேன், அதில் எனக்கு இந்திய டிஎன்ஏ இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே அவர் ஓப்பனாக சொல்லியிருந்தார். இந்தியாவுடைய பிரதமரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் பல திட்டங்களை இந்தோனேஷியாவில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு காப்பிரைட்ஸ் வராதுன்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்திய பிரதமருடைய இந்தோனேஷியன் விசிட்டில் நடந்துச்சு. எப்போதும் போல எல்லா நாடுகளும் கொடுக்குற மாதிரி இந்தோனேஷியாவினுடைய உயரிய விருது இந்தியாவுடைய பிரதமருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மோகோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.